இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பைனாப்பிள் ஜூஸ் பாருங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நம்ம டிஃப்ரெண்ட்டாக பைனாப்பிள் ஜூஸை பைனாப்பிளே வச்சு சாப்பிட போகிறோம். இதுக்கு நான் ஒரு முழு பைனாப்பிள் பழத்தை எடுத்திருக்கேன். இந்த பழத்தை நம்ம 2 துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். இதில் ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாகவே வச்சுருக்கேன். நல்லா அது பழுத்த பழம். இது 2 துண்டில் ஒரு துண்டு நம்மளுக்கு பெருசாகவே இருக்குது. அது ஏன் பெருசாக இருக்குன்னா அதை தான் நம்ம யூஸ் பண்ணி ஜூஸ் ஊற்றி குடிக்க போகிறோம். இந்த பழத்தை நம்ம ஒரு பவுல் மாரி செஞ்சிடலாம். பழத்தை உள்ளே உள்ள லேயரெல்லாம் நான் இப்போ கத்தியால் அதை வெட்டி எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக நம்ம வெட்டி ஒரு தட்டில் வச்சுக்கோ. ஒரு பவுல் மாரி வந்துருச்சு. இது போதும். இதுக்கப்புறம் வெட்டினோன்னா நம்மளுக்கு ஓட்டை விழுந்துடும். அந்த சின்ன சின்ன பழத்தை நம்ம இப்போ ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த ஜூஸுக்கு 2 ஸ்பூன் ஜீனி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு இப்போ அடித்து எடுத்துக்கலாம். இதுவே கொஞ்சமான ஜூஸ் தான், இந்த அளவே போதும் இதுக்கு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இதை அடித்து எடுத்துக்கலாம். இந்தமாரி பழுத்த பழம் நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். ஜூஸ் நல்லாவே அரைஞ்சிருக்கு பாருங்கள், சூப்பராகவே வந்துருக்கு. இப்போ நம்ம இந்த ஜூஸை பைனாப்பிள் பவுல்லே ஊற்றிடலாம். இந்த ஜூஸில் நான் தண்ணியே சேர்க்கலை. பாருங்கள், நல்லாவே சூப்பராகவே வந்திருக்கு இந்த ஜூஸ் நம்மளுக்கு. இதில் கூலிங்காக நான் கொஞ்சம் ஐஸ் சேர்த்துக்க போகிறேன். டேஸ்டான சூப்பரான பைனாப்பிள் ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.